இப்போ மாம்பழ சீசன். மே மாதம் அக்னி நட்சத்திரம் வேறு, வெயில் கொளுத்துது. இப்போ ரெண்டுமே சேர்ந்து வரதுனால மாங்காவை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் பொடி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். புளிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் சமைக்கும்போது அதில் கொஞ்சம் மாங்காய் பொடியை தூவினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மேங்காய் பவுடர். இது கடையில் வாங்கினோம், காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஒரிஜினலாக தெரியாது, டூப்ளிகேட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலையே பண்ணினோன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மாங்காவை தோல் சீவிட்டு நல்லா சீவிக்கங்க. கேரட் சீவியில் இல்லை பண்ண முடியாது, என்னால் கேரட் சீவியில் தீவினா கை வலிக்குது அப்படின்னாக்கா பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டையுமே செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு மாங்காவை எடுத்து நல்ல பொடி தோல் சீவிக்கிறேன் பாருங்கள். இப்போ வெறும் கொட்டை மட்டும்தான் இருக்கணும். இருக்கிற சதை ஃபுல்லாக சீவி எடுத்துருந்து பாருங்கள். ஃபுல்லாக வெறும் கொட்டை மட்டும் வந்துருச்சு. அந்த மாதிரி சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு மாங்காவை பொடியாக கட் பண்ணியும் காட்டுறேன். அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு 3-4 நாளைக்கு காய வச்சிங்கனாலே நல்லா காஞ்சிரும். பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. கத்தி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கையை வெட்டிடும், மாங்காய் வழுக்கிட்டு போய். அதனால் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொட்டையை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக எவ்வளோ சீவ முடியுமோ சீவி இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆகிடும். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு 3-4 நாளில் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி வெயிலில் ஃபஸ்ட்டு டே காய வைக்கிறேன் பாருங்கள். ரெண்டுத்தையும் தோல் சீவினது அப்புறம் கட் பண்ணினது ரெண்டையுமே காய வைக்கிறேன். இந்த மாதிரி காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு டே நல்லா இருக்குது பாருங்கள், இதாகிடும். அப்புறம் 2வது நாளைக்கு கொஞ்சம் நல்லா சுருங்கி போயிடும். அதையும் அப்படியும் ஒரு 3 நாள் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அப்போ தான் பூனை இல்லை காக்காய் எதுவும் கொத்தாமல் இருக்கும். பூச்சி தூசி எதுவும் விழாது. இதை பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த தோல் இது கேரட் திருவினது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். வெறும் கட் பண்ணி வைக்கிறத விட இது ஈஸியாக ட்ரை ஆகிடும். இது ஒரு 3 நாள் இருந்தால் போதும். அதை ஒரு 4 நாளைக்கு வைங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. நல்ல ஒரு ஸ்பூனை வச்சோ ஒரு கத்தியை வச்சோ எடுங்க. இந்த பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். பொடியாகிடும். பொடிச்சு சலித்து வச்சுக்கலாம். சலித்து வச்சுட்டோன்னு வச்சுக்க. சலித்ததை திரும்ப இன்னொரு தடவை மிக்சியில் அடித்து நல்லா நைஸாக வச்சுருங்க. இந்த பாருங்கள் இப்போ எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மாங்காய் அப்படியே காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். கட் பண்ணினது கூட ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்கும். பேத்து எடுத்தால் வந்துடும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு காய வைங்க. பாருங்கள் இப்போ நல்ல பொடி ஆகிடும். நல்லா ஓட்டினிங்கன்னா பொடி ஆகிடும். இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு சலிங்க. பாருங்கள் ஜல்லடையில் போட்டு சலிச்சா நைஸாகிடும். அப்போ திரும்ப எடுத்து அதை ஒரு மிக்சியில் திரும்ப போட்டுக்கலாம். இது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு திரும்ப மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்கிறத இது மாதிரி 2-3 தடவை பண்ணினீங்கன்னா நல்லா நைஸ் பொடியாக வந்துடும். வந்தாக்க இதை நீங்கள் காய்கறிக்கு போட்டுக்கலாம், குழம்புக்கு போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது மேங்கோ நார்த்துலலாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நிறையா வாங்கி அப்படியே ஃபுல்லாக காய வச்சு அப்படியே ஒரு நிறையா பெரிய பாக்ஸ்லேயே போட்டு வச்சுப்பாங்க. அவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ நைஸ் ஆகிடுச்சு மேங்கோ பொடி. இதை ஒரு ஏர்டைட் டப்பாவில் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னாக்கா 1 வருஷத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை மேங்கோ பொடி ரொம்ப உடம்புக்கும் நல்லது, சத்தும் ஆச்சு. அது மாதிரி பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.